மாநிலங்களவை உறுப்பினர், ஒன்றிய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய கபில் சிபில், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி, மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் ஆகியோரை கண்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சு அவங்களும் தன்னுடைய வாதங்களை அழுத்த திருத்தமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் நேரடி தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்தேன். இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான உரையாடல் அது. இந்த மாநாட்டு வாயிலாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது, ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது. அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க. ஒரே அரசியல் நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பார்க்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகிய கால செயல் திட்டமாக இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாகத்தான் இருக்கும். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும். பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது. இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாதுன்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். பாஜக ஆட்சியை ஆதரிங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை, மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த அரசியலமைப்புகளை ஆதரிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன்.